அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். சனி, சூரியன் இது வந்து ஷடாஷ்டக யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஷடாஷ்டக யோகம் எப்பயுமே இந்த சனி சூரியன் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மேலே வருவதற்கு கடினமான போராட்டம், கடினமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் சந்தித்து பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கான்டாக்டில் இருப்பாங்க. ஆனால் இவங்க இந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் இவர்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்களை மேலே போய்கொண்டே இருப்பார்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சனி சூரியன் சேர்க்கையெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ஷடாஷ்டக யோகத்தில் 2 பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோச்சாரப்படி பார்க்கும்போது ஒரு 2 ராசிக்கு பிரச்சனை இருக்குது. அது இந்த பதிவினுடைய பிற்பகுதியில் சொல்கிறேன். பொதுவாக இந்த சனி சூரியன் சேர்ந்துச்சுன்னா என்ன பிரச்சனை இருக்குங்கிறத, இந்த சனி திசையில் சூரிய புத்தியோ சூரிய திசையில் சனி புத்தி வரும்பொழுது எந்த பிரச்சனை நடக்குங்கிறத சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். ஏதோ அரைக்குறையாக கேட்டு போக வேண்டாம். கண்டிப்பாக நிறைய பேருடைய ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி சூரியனில் சம்மந்தப்படும் பொழுது 6, 8, 12 சம்மந்தப்படும் பொழுது என்ன ஆகுது, மனிதனுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருது. அதில் சனியோட நட்சத்திரத்தில் சூரியன் அவயோகியாக இருந்து சனியோட நட்சத்திரத்தில் போனாலோ, இல்லை சனி அவயோகியாக இருந்து சூரியன் நட்சத்திரத்தில் போனாலோ, இந்த சூரியனோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரத்தில் போகும்போதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. ஸோ அதனால் இந்த சூரிய மகாதிசை உங்களுக்கு எதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரிய மகாதிசையில் ஒருத்தருக்கு சனி புத்தி நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 342 நாட்கள், அதாவது 11 மாதம் 12 நாட்கள் அப்படி கணக்கு எடுத்துக்கலாம். இந்த 11 மாதம் இந்த 12 நாட்களில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு எடுக்கும் பொழுது, இந்த சூரிய திசையில் சனி புத்தி போகும்போது கண்டிப்பாக அரசாங்கத்தால் விரோதம், அபராதங்களை விதிக்கக்கூடிய காலகட்டம், புத்திரர்களுக்கு துன்பம், கஷ்டங்கள், மனவியாதிகள் ஏற்படக்கூடியது, சத்துருப்பகை ஏற்படுவது, கைப்பொருட்கள் எல்லாம் தொலைந்து போவதும், பண விரயங்கள் எல்லாம் ஏற்படுவதும், உடல் பாதிப்புகள், ஜுரம் ஏற்படுதலும், அந்தந்த புத்தியில நன்மை என்பதே நடக்காதது போல் நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கே பாடத்தை கருத்து கொடுத்து நம்மளே யோசிக்க வச்சிரும். இது இப்படித்தான் இருக்குமா லைஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வச்சிரும். இதே சனி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்குடையவன் சுபரா சேர்ந்துட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 4க்குடைய சுபாதிபதி யாராவது ஒருத்தர் சேர்ந்துட்டார், சனியோட சேர்ந்தார் அப்படின்னா, இதே சனி ஆகப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக திரவியம், வஸ்திரம், ஆபரண சேர்க்கை, கிரகலாபம், சுப பலன்கள், தானிய லாபங்கள், அதுக்கப்புறம் மட்டும் என்ன சொல்கிறாங்க, ராஜபிரீத்தி, இதெல்லாம் ராஜபிரீத்திலாம் கிடைக்குமா. அந்த சனியை பாவங்கள் அதே பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சூரியன் சனி புத்தியில் போகும்போது 4ஆம் வீடு சுபராக இருந்தால் இந்த மாதிரி பலன்கள் கிடைக்குது. அதே இந்த சனியை பாப கிரகங்கள் பார்த்துருச்சு அப்படின்னா அரச கோபம், பயிர் சேதம், விலங்குகள் எல்லாம் துன்புறுதல், வயிற்று உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, மார்பினில் காயம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுமா. அதாவது சனியின் மீது பாப கிரகங்கள் விழும்போது அந்த சனி பாவருடன் சேர்க்கை கொண்டு திரிகோணத்தில் இருந்துச்சு அப்படின்னா புத்திர நாசம் சம்பவிக்கும். புத்திரனே தனக்கு சத்துருவாக மாறுவான். சனி 11 இருந்துச்சு அப்படின்னா கலத்திர புத்திர லாபங்களும், அரிய ஆடம்பர பூஷணங்களும், செல்வமும் உடையவருமாக இருப்பார்கள் என்று அந்த ஜோதிட சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்படுகிறது. அதாவது சூரிய திசையில சனி புத்தி போகும்போது. இதே சனி மகா திசையில சூரிய புத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க. சூரிய புத்தி 11 மாதம் 12 நாட்களுக்குண்டான பலனாக சொல்லப்படக்கூடியது இந்த மேகநீர் சம்பந்தமான உதிரப்போக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உஷ்ணத்தால் நோய் பாதித்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரீரம் மெலிந்து வியாதியால் கஷ்டப்படுவதும், கால் வியாதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கிறது எப்பயுமே, வாத நோய், நோய் அவஸ்தை, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படும். சூரியன் ஜனன சுப கிரகங்கள் சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மேற் சொன்ன பலங்கள் எல்லாம் உங்களுக்கு குறைந்து நற்பலங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போது இதுக்கும் நம்ம இந்த பதிவுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த சூரியன் சனி அப்படின்னு சேர்ந்துருச்சு அப்படின்னாவே நம்ம மெயினாக அங்கே பார்க்க வேண்டியது கிரக பலங்கள் ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த சூரியனும் சனியும் எந்த அளவுக்கு இந்த தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த டிஸ்டன்ஸ் மிக முக்கியம். சூரியன்லேருந்து சனி எத்தனாவது இடத்துல இருக்காரு, சனிலேருந்து சூரியன் எத்தனாவது இடத்துல இருக்காரு, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, சனி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு,
சூரியனுக்கு சனி எப்படி வேலை செய்கிறாரு, சனிக்கு சூரியன் எப்படி வேலை செய்கிறாரு, இவருடைய பார்வை எப்படி இருக்குது, அவருடைய பார்வை எப்படி இருக்குது, இது ஸ்தான பலத்தில் எப்படி இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து அம்சத்தில் எப்படி இருக்கார், இந்த பலன்களை எல்லாம் பார்த்து ஒரு நபருக்கு வந்து கரெக்டான கைடன்ஸை கொடுக்கும்போது தான் அந்த அந்த சப்போஸ் அந்த கெடுபலங்கள் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தந்தையார் மூலியமாக கிடைக்கக்கூடிய சுப பலங்கள் கிடைக்குமா இல்லை அசுப பலங்களாக கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே சனியில் சூரிய புத்தி போகும்போது அப்பாவுக்கு கர்மம் செய்யக்கூடிய காலகட்டங்களாக வரும் பொழுது பிரிஞ்சு இருக்கணுமா வீட்டில் இருக்கணுமா எல்லாமே சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த சூரியன் சனி இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதில் இவ்வளோ சொன்னேன். ஸோ இந்த சனி சூரியன் சேர்க்கையில் வந்து இந்த சலாஷ்டக யோகங்கிறது 2 பேருக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பாக வருது. இந்த பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனியினுடைய ராசியாக சொல்லப்படக்கூடியது மகரம் கும்பம் தான். அப்போ இப்போ சனியாகப்பட்டவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்தாலும் சூரியன் வந்து சிம்மத்துக்கு வந்துடும். இந்த ஆவணி மாதத்தில் வந்து சிம்மத்துக்கு வந்துடும். அப்போ என்னாகும், இந்த ஷடாஷ்டக யோகங்கிறது உருவாகுது. அப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து சனிலேருந்து சூரியன் கணக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் பாவமாகும். சூரியன்லேருந்து சிம்மத்தை கணக்கு மீனத்தை கணக்கு போட்டிங்கன்னா 8ஆம் பாவமாக வரும். அப்போது அந்த 6, 8 சம்மந்தப்படும் பொழுது சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. அப்போது சூரியன் தனது சொந்த ராசியான சிம்மத்தில் நுழையும் போது இந்த சடாஷ்டக யோகமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த தந்தை மகன் தந்தையினுடைய பித்திருக்கர்மாக்கள் பிரச்சனைகள், அமைதியின்மை, திடீர் பண இழப்பு, உடல் நலத்தில் பிரச்சனை, வேலையில் தடை, இது எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ முதல்ல வரக்கூடிய ராசி நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த மகரம் கும்பம் வந்து இந்த 2க்குமே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். ஏன்னா சனி மகரத்துக்கு 2ஆம் இடம் வந்து கும்பம், கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரம் 12ஆம் இடம். அப்போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த சடாஷ்டக யோகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ரெஷரை உங்களை உருவாக்கி கொடுக்கறது, பிரச்சனைக்கு போய் தள்ளி வைக்கிறது, பிரச்சனையில் போய் மாட்ட வைக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனையை உருவாக்கி கொடுக்குறது, இதெல்லாம் மகர ராசிக்கு பண்ணி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் மறைமுக எதிரிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்களை போட்டு ஒரு பாடாப்படுத்தி எடுக்கும். அதனால தான் வந்து மகரம் சனிக்கெல்லாம் மகரம் கும்பத்துக்குலாம் வந்து அந்த லக்னாதிபதியோ ராசியாதிபதியெல்லாம் வந்து அஸ்தமாகக்கூடாது. அப்போது அந்த அஸ்தமாயிடுச்சு அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னா பலம் கிடைக்காம போயிடும். அப்போ ஜெயிக்கக்கூடிய திராணி தெம்புங்கிறது உங்களுக்கு அந்த லக்னம் அப்படி அதில் தான் இருக்குது. அப்போ எனவே உங்கள் வேலையை தவிர மற்ற விஷயங்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறத கம்மி பண்ணிவிடுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிறது, அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் விட்டுருங்க. தயவுசெய்து கடன் வாங்கி கொடுக்குறதெல்லாம் விட்டுடுங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்கு சந்தையில் இருந்தாலும் சரி வேறு எந்த தொழிலுமே தயவு செய்து பணத்தை போட்டு பெரிய லெவலில் பண்ணிடலாம், யாராவது வந்து பணத்தை போட்டு நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணிடலான்னு சொன்னால் தயவுசெய்து செய்யாதீங்க. அமைதியாக இருங்க. இந்த ஒரு மாதம் பொறுமையாக இருங்க. பண பரிவர்த்தனையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுத்த டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கணும். பணம் கொடுத்துட்டு நீங்கள் வசூல் பண்ணுறது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் பணம் வாங்கின இடத்துலேருந்து ப்ரெஷர் உங்களுக்கு வரதான் செய்யும். இந்த காலகட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இந்த சனியை வந்து இவர்களுக்கு இந்த என்ன சொல்கிறது அவர்களுக்கு அந்த பாதகத்தன்மையை கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால அந்த வேலையை செய்வார் காலபுருஷத்துப்படி. அது மட்டும் இல்லாமல் வாகனத்தை கவனமாக கண்டிப்பாக இயக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற வாகனம் சரி, விபத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கும் அப்படிங்கிறதால கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா பாசிட்டிவாக பேசுகிறது எவ்வளோ பக்கம் இருக்கும், அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய மைனஸையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. குடும்ப விஷயங்களில் மனைவியிடம் சரி குழந்தைகளிடம் சரி உங்களுடைய கோபத்தை அங்கே காமிச்சு கண்டிப்பாக அவர்களுடைய கர்மாவை நீங்கள் வாங்கிக்க வேணாம். கொஞ்சம் நிதானித்து கடைபிடிங்கள். உங்கள் பேச்சுக்களை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி கொஞ்சம் நிதான போக்கு இந்த ஒரு மாதம் கடைபிடிங்கள். நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம். பயப்பட வேண்டாம். பெருதளவு தொந்தரவுலாம் இருக்காது. சில அந்த அந்த ப்ரெஷரேஸுங்கிறது சனிக்குண்டான தாத்பரியத்தை செய்வார். அதுக்கப்புறம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சடாஷ்டக யோகம் வந்து பாதகமான பலனை தான் கொடுக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ராசிகளுக்கு தான் முக்கியம். அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சக ஊழியர்களுக்கெல்லாம் இந்த உயரதிகாரியோட இந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக வந்து விட்டு கொடுத்து போவது, இந்த லே ஆஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழிலில் வந்து எந்த ஒரு முதலீடும் பெருசாக போட வேண்டாம். கண்டிப்பாக பார்ட்னரை நம்பியோ இல்லை பார்ட்னர்கிட்ட சேர்ந்து நான் புதுசாக பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பெருசாக போடாதீங்க. நான் பொதுவான பலன்கள்லாம் சொல்கிறேன், உங்களுடைய ஜாதக பலன்கள் அல்ல. இந்த பலனை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு சூரியனும் சனியும் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சப்போஸ் சூரிய திசையில் சனி புத்தி போனாலும், சனி திசையில் சூரிய புத்தி போனாலும், இல்லை சனி திசை நடந்துட்டு இருந்தாலும், இல்லை சூரிய திசை நடந்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கன்சல்டேஷன் பார்த்துக்கணும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஒரு பக்கம். திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அந்த சண்டைகள்லாம் வரும் அப்படிங்கிறதுனால
அந்த விட்டு கொடுத்து மனப்பான்மை உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அது பொறுத்து உங்களுக்கு அந்த மன நிம்மதி கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே வாதம் பண்ணிட்டு நிற்கிறது, சண்டை போட்டுட்டு நிற்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசுப்படுத்தி காமிக்கிறதுங்கிறதெல்லாம் வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். அதே சமயம் நீங்கள் அந்த கண் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கணும். கண்புரை சார்ந்த விஷயங்கள், மன அமைதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா யோகா சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக செய்யணும். பொதுவாக சனி சூரியன் ஒருத்தர் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்து விட்டாலே என்ன இருக்குது அப்படி என்ன லாபஸ்தானத்துலையோ, ஏன்னா இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தில் இருந்துச்சு அப்படின்னா போட்டுட்டு கொடுப்பாரு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதே சமயம் சனியும் கடினமாக உடைக்கும் வைப்பார், ரெண்டுமே பண்ணுவார். அப்போ லாபஸ்தானத்தில் ஒரு கிரகமும் அந்தந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து அவர்கள் எந்த வீட்டை பார்க்கிறார்கள், அவர்கள் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார்கள், அவர்களுடைய தாத்பரியம் என்ன, எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார்கள், கோச்சாரத்தினுடைய நிலை என்னங்கிறத தெரிந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பலன்களை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரத்யட்சமாக எல்லா பலனும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த சூரியன் சனி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ யோகமாகவோ அவயோகமாகவோ இல்லை தடைக்கக்கூடிய நிலையில் முடக்கக்கூடிய நிலையில் பொதுவாக அந்த சூரியன் சனி யாருடைய ஜாதகத்திலலாம் இருக்கோ அவங்கெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக கடுமையான போராட்டத்தை போராடிட்டு இருப்பாங்க. சார் எல்லாம் நாளைக்கு அந்த வேலை கிடச்சிருந்துன்னா என் லைஃபாக மாறி இருக்கும் சார், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருந்துன்னா கண்டிப்பாக நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணியிருந்திருப்பேன் சார், அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, அது எனக்கு கிடச்சிருந்தேன்னா என் லைஃப் எப்படியோ இருந்திருக்கும் சார். இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறவங்க என்ன அப்படின்னா அந்த கர்மவினைக்கு வந்து ஒரு பக்கம் புலம்பி வச்சுருக்கும், இந்த பக்கம் சூரியன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா குரோத்தை பற்றி யோசிக்க வச்சுருப்பார். இது ரெண்டும் சேரும்பொழுது என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக அப்படியே பொங்கிட்டு இருப்பாங்க, கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த அனல். ஸோ அதை நீங்கள் பேசி பார்த்தாவே தெரியும். ஸோ அவன் வந்து இது பண்ணிட்டான், அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான், அவன் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணி தானே என்னவோ பண்ணியிருக்கலாம். அப்படி பல விஷயங்களை வந்து வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த சூரியன் சனியாகப்பட்டவர்கள் சேர்ந்து கர்மவினியை தீர்த்து பலன்களை கொடுப்பதில் வல்லவர்கள் என்று சொல்லி அடுத்த பதிவில் வேறொரு நல்ல இணைவை பற்றி சிறப்பாக பேசலாம். அதுக்கடுத்தது நிறைய கிரக இணைவுகளை பற்றி பேசுவதன் மட்டுமல்லாமல் ராகுகேது பேச்சுகளை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சனி சேர்ந்தாவே கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டியது லட்சுமி நரசிம்மனுடைய வழிபாடு மிக முக்கியம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த மாதம் வந்து பெருமாளுக்கு வந்து ரொம்ப விசேஷம். ஸோ ஆவணிக்கு அடுத்து புரட்டாசி வந்துடும். ஸோ அதனால் இப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு வந்து கண்டிப்பாக ஆரம்பிங்க. லட்சுமி நரசிம்மனுடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயமாக கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களை வந்து சேரும்.